வெல்கம் டு கஜா பிளாக். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெருச்சி கோவிலில் தாங்க இருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கண்டமாணிக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருச்சின்ற ஊரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க கோவிலுக்குள்ளே போவோம். கோவிலுக்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பெரிய ஒரு வன்னி மரமும் இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதியும் அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் பஞ்சதீப விளக்கு ஏற்றுவது நல்லதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஏற்படும் தோஷம் விலகும்னு இந்த 5 பஞ்சதீபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், பசுனை, இப்படி 5 வகையான எண்ணெயை தனித்தனி விளக்கில் ஏற்றி வழிபட்டால் நம் தோஷம் நீங்கும்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் 1400 வருடம் பழமையான கோவில் தாங்க. மூலவரான சிவன் நமக்கு அருள்பாலிக்கிறார். இங்கே இருக்கிற சிவனுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகந்த வனேஸ்வரர்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க சிவன் சுயம்புலிங்கம்னு சொல்கிறாங்க. இடதுபுறத்தில் தட்சிணாமூர்த்தி, வலதுபுறத்தில் காசி பைரவர் மற்றும் முருகர் வள்ளி தெய்வானையுடன் நமக்கு காட்சியளிக்கிறாருங்க. சன்னதியின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நவபாஷாணத்தில் செய்த காசி பைரவர், அதாவது சிவன் காசி பைரவராக காட்சி தருவதே சிறப்பு தாங்க. 9 வகையான விஷங்களை கொண்டு செய்யப்பட்ட நவபாஷான பைரவர் பழனி தண்டாயுதபாணி போலவே போகரால் உருவாக்கப்பட்டதுங்க. இதில் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழனியில் தண்டாயுதபாணி எப்படி வீற்றிருப்பாரோ அதே போல கரத்தை இடுப்பில் வைத்தது போல் நமக்கு பைரவர் காட்சியளிக்கிறாருங்க. இங்கே நவபாஷானம் முறிக்கப்படாத நிலையில் இருக்கிறதுனால இங்கே சுவாமிக்கு சாத்தப்படும் வடமாலை பிரசாதமாக யாருக்குமே இங்கே கொடுப்பதில்லைங்க. அதனால அந்த வடமாலையை இந்த கோவிலின் மேல் கூரையில் போட்டு விடுவார்களாம். அந்த வடமாலை எந்த பறவைகளோ எந்த உயிரினமோ தொடுவதில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த வடமாலையை ஒரு 10 மணி நேரமோ இல்லை 12 மணி நேரமோ கழித்து பார்த்தா பிரசாதமானது நீல நிறத்தில் இருப்பதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப விசேஷமான பைரவர்னு சொல்கிறாங்க. இங்கே கோவிலின் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி தாங்க. ஏன் தேய்பிரை அஷ்டமின்னு விசேஷம்னா கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமியில தான் சிவபெருமான் பைரவராக அவதரிச்சாராங்க.
அதனால தான் ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிலையும் பைரவருக்கு உகந்த நாளாக சொல்கிறாங்க. பைரவருக்கு பின்னாடி ஒற்றை சனீஸ்வரர் இருக்காருங்க. எல்லா கோவில்களிலும் நவகிரகங்களுடன் காட்சியளிப்பாருங்க. ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒற்றை சனீஸ்வரர் அவர் மட்டும் அருள் பாலிக்கிறாருங்க. சனிக்கிழமைகளில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சனிப்பெயர்ச்சி நாட்களில் இன்னும் விசேஷமாக இருக்கும். இந்த கோவிலில் தலவுற்சோன்னு பார்த்தீங்கன்னா வன்னி மரம் தாங்க. நம்ம எல்லாரும் ஒரு தடவையாவது இந்த கோவிலில் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.